ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தியின் அன்பு குழந்தையே, உன்னை காண உன் அம்மா ஆதிபராசக்தி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுவதுமாக கேள் என் செல்லமே. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் யோகமான அதிர்ஷ்டமான நாள். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஒன்று ஆரம்பமாகும். இதுவரை கஷ்டத்தை மட்டுமே சகித்துக் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்பங்களும் வரப்போகின்றது. இத்தனை நாள் ஒரு நாள் செல்வது ஒரு யுகமாக இருக்கின்றது என்று புலம்புகிறாய் அல்லவா? நான் இதுவரை எத்தனை இன்னல்களை பார்த்திருக்கிறேன். எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல் புலம்பி தவித்தார்கள். எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழப்போகிறாய். உன்னை கண்டு உன் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தடை செய்த அத்தனை காரியங்களையும் நான் சுக்குநூறாக்கி விட்டேன். இனி நீ உன் வாழ்க்கையில் எந்த தடையும் இருக்காது. நீ உன் பாதையில் உல்லாசமாய் பயணம் செய்ய இருக்கின்றாய். யாருக்கு பாடுபட்டும் உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை என்று வருந்தாதி. நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய். உன் கரங்கள் ஓங்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த ஒன்றை பெறப்போகிறாய். நீ எதிர்பார்த்த நிகழ்வு இது நாள் வரை தடைபட்டிருக்கலாம். இப்போது நீ எதிர்பார்த்ததற்கும் மேலான விஷயங்களும் சிறப்பாக நடக்கவிருக்கின்றது. ஒரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடி எடுத்து வைப்போதும் இறுதி வரை நான் உன்னோடு உனக்கு துணையாக வருவேன். மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழும் நேரம்தான் இது. கஷ்டங்களை கண்டு ஓடி ஒளியாதே. தைரியமாக எதிர்த்து போராடினீள். இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு. அதற்காக எதிர்வரும் கஷ்டத்தை எதிர்த்து போராடு. உன் மன தைரியத்தை நீ பக்குவப்படுத்திக் கொள். முடியாத பொழுதெல்லாம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று உன் மனதிற்குள் என்னை அழைத்தால் நான் நிச்சயம் ஓடோடி வருவேன். உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவள் நான். எனக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டாம். எனக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. எப்பொழுதும் என்னை நினைத்துக் கொண்டிரு, அது போதும். அப்பொழுதே என் பலம் உனக்குள் ஊடுருவி கஷ்டங்களை தவிடு பொறியாக்கிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உனது விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய் தங்கமே. வெறும் பிரார்த்தனைகளால் உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன். எனது பக்தன் 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு குருவியின் கால்களுக்கு கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை நான் என் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதனால் எதற்கும் கலங்காதே. உன் அம்மா ஆதிபராசக்தி நான் இருக்கிறேன். ஓம் ஆதிபராசக்தி.